ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மக்கள் பார்வைக்கு கொண்டு வருவதற்கும் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடை இதில் சொல்வதற்குமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி போன குளிர்கால கூட்டத்தொடரில் பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு திட்டம், ஏழை எளிய கிராமப்புற கூலி தொழிலாளிகளுக்கு முக்கியமான ஒரு திட்டமாக இருந்த நம்முடைய மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம், அந்த வேலை திட்டத்தை முழுவதுமாக அழித்து புதிதாக விபிஜி ராம்ஜி அப்படின்ற ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. அந்த விபிஜி ராம்ஜி என்பது நம்ம மகாத்மா காந்தி என்ஆர்இஜிஏக்கு முற்றிலுமாக வேறுபட்ட அதன் அடிப்படை விஷயங்களை அழிக்கும் ஒரு திட்டமாக இருந்தது. பாராளுமன்றத்தில் வந்தபோதே எல்லோரும் அந்த திட்டத்தை, அந்த ஆக்டை, அந்த பில்லை எதிர்த்து பேசினோம். பெரிய போராட்டங்கள் நடந்தது. இன்றைக்கி ஜூலை 1 அது இந்தியா முழுக்க அமலாகும் ஒரு தேதி. இந்த திட்டம் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தின் முக்கியமான மாறுதல்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி நானே என்னுடைய தொகுதிக்கு போனாலும் மக்கள் என்னை முக்கியமாக கேட்கும் விஷயம் 100 நாள் வேலை திட்டத்தில் எங்களுடைய பணம் வரவில்லை, எங்களுக்கு பாக்கி இருக்குது, அதை கொடுங்க. அதுதான் முக்கியமான ஒரு கோரிக்கையாக மக்கள் வைக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஊரில் இருக்கிற பல ஏழை எளியவர்களுக்கு, எஸ்பெஷலி வயோதிகர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கிறது. அப்படிப்பட்ட திட்டத்தில் ஒரு ரைட்ஸ் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க், அதாவது அவர்களுடைய வேலை என்பது ஒரு உரிமையாக நம்ம பழைய காங்கிரஸ் கவர்மெண்ட் அதை கொண்டு வந்தது. எந்த ஒரு கூலி தொழிலாளருக்குமே, அதாவது கிராமப்புற ஏழை எளிய விவசாய கூலிகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே 100 நாள் மேலே விவசாயம் இருக்காது. அப்போ மீதி இருக்கிற 200 நாளுக்கு அவங்களுக்கு வேலை இல்லாமல் தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த 200 நாட்களுக்கு ஒரு 100 நாளாவது அரசாங்கத்திலேருந்து ரைட்ஸ் பேஸ்ட் ஒர்க் கொடுக்கணும், கேரண்டி பேஸ்ட் ஒர்க் கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக, வேலை கொடுக்கணுன்றதுக்காகவே இந்த 100 நாள் வேலையை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த ரைட்ஸ் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் அவர்கள் கேட்கும்போது கூலி கொடுக்கும், அவர்கள் தேவைக்கேற்ப கூலி கொடுக்கும் அந்த உரிமையை இந்த திட்டம் முழுமையாக அழித்து விட்டது. இது ஒரு பட்ஜெட் பேஸ்ட் ப்ரோக்ராமாக மாற்றிட்டாங்க. அதாவது மற்ற ப்ரோக்ராம்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பட்ஜெட் பேஸ்டாக மாற்றிட்டாங்க. அப்படி பட்ஜெட் பேஸ்டாக மாற்றும் பொழுது எந்த மாநிலத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் கிடைக்கும், யார் அதை செயல்படுத்தலாம், எப்போ செயல்படுத்தலாம், எல்லாமே டெல்லியிலேருந்து நிர்ணயம் செய்யப்படும். அப்படின்னா அதாவது உயிரியே அந்த எம்ஜிஎன்ஆர்இஜிலேருந்து எடுத்ததை தான் நம்ம கணக்கு. முதல் பாயிண்ட் இது. ரெண்டாவது, என்டையர் அதோடைய நிதி எப்படி அது முதல்ல இருந்ததோ அதை அப்படியே மாற்றி அந்த நிதியுடைய சுமையை மாநிலங்கள் மீது செலுத்திட்டாங்க. 90-10 அப்படின்ற, அதுவும் 90-10 மெட்டீரியல் காஸ்ட். உங்களுக்கு தெரியும், நரேகாவில் 2 காஸ்ட் இருக்குது. ஒன்று கூலிக்கான காஸ்ட்டு, இன்னொன்று மெட்டீரியலுக்கான காஸ்ட்டு. கூலிக்கான காஸ்ட்டு 100% நம்மளுடைய ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வந்துட்டு இருந்தது. மெட்டீரியல் காஸ்ட்டையும் 90-10 அப்படின்ற சதவீதத்தில் ஒன்றியம் தான் கொடுத்துட்டு இருந்தது. இன்றைக்கி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளப் பண்ணி 60-40 மாற்றிட்டாங்க. அப்படின்னா கூலியிலையும் சேர்த்து மாநிலங்கள் இந்த காஸ்ட்டை கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கி ஆளாக்கப்பட்டார்கள். அதாவது எந்த மாநிலமாக இருக்கட்டும், அது பாஜக ஆளும் மாநிலமாக இருக்கட்டும், இல்லை வேறு மாநிலமாக இருக்கட்டும், ஒரு பெரிய நிதி பலுவை, நிதி சுமையை நம்மளுடைய மாநிலங்கள் மீது செலுத்திட்டாங்க. இதை விட 3வது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டு, ஒரு 60 நாள் அதாவது பீக் அக்ரிகல்ச்சரல் சீசன் எப்போ அக்ரிகல்ச்சர் நடக்குதோ அப்போ அந்த 60 நாள் வேலை இல்லை, ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த 60 நாள், எந்த 60 நாள்ன்றது யார் முடிவு பண்ணுவாங்கன்னா டெல்லி தான் முடிவு பண்ணும். அப்போது 60 நாள் உங்களுக்கு வேலை கிடையாதுன்னும் போது அந்த அந்த திட்டத்திற்கான உயிர் நாடியே இதுலேருந்து எடுத்துட்டா மாதிரி தான் கணக்கு. நான் போய் கேட்கும் போதெல்லாம் எனக்கு கூலி கிடைக்கணுன்றதான் அந்த 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 திட்டத்துடைய எண்ணம். அப்படி இருக்கும் பொழுது 60 நாள் இந்த திட்டத்திலிருந்து எடுத்தது, அதையும் நிர்ணயம் செய்யும் உரிமையை ஒன்றிய அரசாங்கம் வைத்து கொள்வது, இது எல்லாமே திட்டத்தை முழுமையாக அழிக்க வேண்டும், அதை
அதை வந்து செயலிழக்க செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் உருவாக்கப்பட்டது. அதுவும் வந்து இது வந்து நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஊர்லெல்லாம் இன்றைக்கி பெரிய நிலம் வைத்திருப்பவர்கள் பண்ணையார்கள்லாம் சொல்லும் முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா, அந்த 100 நாள் வேலை வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு விவசாய கூலி கிடைக்கல அப்படின்ட்டு தான். விவசாய கூலி கிடைக்கலன்னு கிடையாது, விவசாய கூலி அதிகமாக கேட்குறாங்கன்றது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. அதாவது நான்லாம் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தேன், எனக்கெல்லாம் வருஷம் பே கமிஷன் உண்டு. வருஷம் எனக்கு வந்து என்னுடைய சம்பளம் ஏறும், அரசாங்கம் என்னுடைய விலைவாசியை பார்த்து சம்பளம் ஏற்றும். ஆனால் ரொம்ப நாள் வந்து விவசாய கூலிகளுக்கு சம்பளமே ஏற்றது கிடையாது, அவங்களுடைய கூலி ஏற்றினதே கிடையாது. 100 நாள் வேலை வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுடைய விவசாய கூலி இன்றைக்கி 300 ரூபா 200 ரூபாய் 250 ரூபாவது கிடைக்குது, அதாவது ப்ரைவேட்டில் சொல்கிறேன். அப்படிப்பட்ட விவசாய கூலிகளான பே கமிஷன் தான் வந்து எம்ஜிஎன்ஆர்இஜிஏ. நீங்கள் இதை எடுத்ததுக்கப்புறம் இனிமேல் எந்த விவசாய கூலிக்கும் 200 ரூபா 300 ரூபாயில் யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. அதற்கு முன்னாடி இருக்கிற அந்த காஸ்ட்டுக்கே போகிற மாதிரி ஒரு நிலைமை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதை வன்மையாக காங்கிரஸ் கட்சி கண்டித்தது, பல கட்சிகளும் இதை கண்டித்தது. இன்றைக்கி தமிழகத்துக்கு மட்டும் 5000 கோடிக்கு மேலே இதனால் வந்து நிதி சுமை ஏறப்போகிறது. ஆனாலும் இவங்க கொண்டு வர திட்டமெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கூட நம்ம நிறுத்த முடியாது. ஒரு நாள் நிறுத்தினாலுமே கூட பல ஆயிரக்கணக்கான கூலி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இன்றைக்கி தமிழக அரசாங்கமும் அந்த திட்டத்திற்கு கையெழுத்திட்டிருக்காங்க. ஆனால் வித் லாட் ஆஃப் ரொம்ப வன்மையாக கண்டித்து தான் அதை வந்து ஒரு கட்டாயமாக தான் இன்றைக்கி வந்து கையெழுத்திட்டிருக்காங்க. பொலிட்டிக்கல் பொசிஷனுக்காக நம்மளால் வந்து மக்களை தண்டிக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி அந்த கையெழுத்தும் இடப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு விவரமான கடிதமும் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த திட்டத்தை எந்த காரணத்துக்கும் எந்த மாநிலமும் ஏற்றுக்கொள்ளும் நிலைமையில் இல்லை. அதே சமயத்தில் நம்மளோட கூலி தொழிலாளிகளை எந்த விதமான கஷ்டத்துக்கும் ஆளாக்கக்கூடாது என்பதற்காக நார்மல் ஃப்ளோர் ரேட்டை விட 300 ரூபாய்னு அவங்க திட்டத்தில் வச்சுருக்க ஃப்ளோர் ரேட்டை விட 345 ரூபாய் ஃப்ளோர் ரேட்டுக்கு தமிழகம் அதை வந்து செயல்படுத்தும் ஒரு இதுக்கு கொண்டு வந்திருக்கு. ஆனாலும் கூட நம்மளுடைய முரண்பாடுகளை மாண்புமிகு முதலமைச்சரும் தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியும் இதை தொடர்ந்து எதிர்த்து போராடும். ஆனால் நீங்கள் பிஜேபியை இந்த காலகட்டத்தில் பார்த்துருக்கீங்க. இதே மாதிரி தான் நீட்டும் வந்து நம்ம செயல்படுத்த முடியாதுன்னு சொன்ன போதும் கூட ஒரு நாள் கூட ஒரு வருஷம் கூட நம்ம குழந்தைகளை வந்து அதுலேருந்து எடுக்க முடியாது, அது பண்ணி தான் ஆகணும் அவங்க அந்த முடிவை மாற்றுற வரைக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி இந்த முடிவெல்லாம் மாற்றுறதுக்காக அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் செய்வது ஒரு கட்டமைப்பிலே ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தணும் தான். விவசாய கூலிகள் எந்த காரணத்திற்கும் உரிமைகளோடு அவர்கள் தெளிவோடு இருக்கக்கூடாது, அவர்களுக்கு வாழ்வாதாரம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோடைய பெரிய நிலக்கீழார்களையும் பெரும் முதலாளிகளையும் ஒரு சந்தோஷப்படுத்தும், அவர்களின் பேச்சை கேட்கும் ஒரு அரசாங்கம் இந்த பாஜக அரசாங்கம். அதனால் தொழிலாளிகளுக்கும் சரி, விவசாயிகளுக்கும் சரி, ஏழை மாணவர்களுக்கும் சரி, இவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். இதற்கு ஒரே பதில் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒன்றிய அரசில் மறுபடியும் நம்மளுடைய காங்கிரஸ் அரசாங்கம் திரு ராகுல் காந்தி தலைமையில் அவர் பிரதம மந்திரி ஆகும் பொழுது தான், ஒரு காங்கிரஸ் அரசாங்கம் வரும்பொழுது தான் இந்த விஷயங்கள் எல்லாம் திரும்பும் என்பது எங்களுடைய ரொம்ப ஆழ்ந்த கருத்து. ஏன்னா மக்களுக்காக செய்த எல்லா விஷயங்களையும் இவர்கள் மாற்றும் பொழுது நமக்கு இவங்களுடைய எண்ணம் என்னன்றது ரொம்ப கிளியராக இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டோட இன்டென்ஷனே இல்லாத போது, கவர்மெண்ட்டோட இன்டென்ஷனே ஒரு கேபிட்டலிஸ்ட் வேர்ல்டையும் ஒரு முதலாளித்துவமான வேர்ல்டையும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லும்பொழுது அவங்க இதெல்லாம் மாற்ற தான் செய்வாங்க. இதற்கு ஒரே வழி மறுபடியும் மக்களுக்கான ஒரு பிரதம மந்திரி திரு ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி ஒன்றியத்தில் வந்தால் மட்டுமே இதற்கு தீர்வு. அதற்கான முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம். அதை தொடர்ந்து அது ஆகும் வரைக்கும் எல்லா விதத்திலையும் இதற்கான போராட்டங்கள் நம்மளுடைய நாடாளுமன்றத்திலும் சரி, நம்மளுடைய தெருக்களிலும் சரி, ஊர்களிலும் சரி, நம்மளுடைய காங்கிரஸ் கட்சியினர் இதை கொண்டு செல்வார்கள் என்ற மாற்று கருத்தும் கிடையாது. இந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் டீட்டெயிலாக உள்ளே போகலை. இன்னும் பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதோடைய அடிநாதம் என்னவென்றால், அந்த உரிமைகள் சார்ந்த அந்த திட்டத்தை அழித்து இன்றைக்கி அந்த திட்டத்தை செயலிழக்க வைக்கும் எல்லா முயற்சிகளையும் ஏற்படுத்தி விட்டார்கள். இனிமேல் மறுபடியும் ஏழை கூலி தொழிலாளர்களுக்கு இருந்த அந்த சேஃப்டி நெட் அப்படின்னு சொல்லுவோம், நரேகாவே ஒரு
வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு திட்டமாக கூட பார்க்கல. அது வந்து ஒரு சேஃப்டி நெட், அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. அந்த சேஃப்டி நெட் இருக்கும் பொழுது அந்த அந்த லிமிட்டை தாண்டி யாரும் கீழே போக மாட்டாங்க. மறுபடியும் 50 ரூபாய்க்கு யாரும் கூலிக்கு கூப்பிடுற நிலைமைக்கு வராது. ஏன்னா அரசாங்கத்திலே 200 ரூபாய் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன 50 ரூபா கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை மாற்றி இன்னைக்கு வந்து 60 நாளைக்கு உங்களுக்கு வேலை என்ன போது நீங்கள் திருப்பி எங்கே போய் ஆகணும்? திருப்பி நீங்கள் வந்து அவங்க காலில் தான் போய் விழணும். அதுதான் இவங்களுடைய எண்ணம், அதுதான் இவங்க பண்ண விஷயம் என்பதை மறுபடியும் கூறி இந்த திட்டத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இருந்தாலும் கூட எந்த ஒரு கூலி தொழிலாளரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தமிழக அரசாங்கம் இதை கையெழுத்திட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து எல்லா ஃபோரம்லேருந்தும் வன்மையாக நாங்கள் கண்டிப்போம். கண்டிப்பாக இது தமிழக அரசாங்கம் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு எல்லா மாநிலங்களும் இதுக்கு அழுத்தம் தான் கொடுக்குறாங்க. பிஜேபியோடைய ஓன் மாநிலமே, அதாவது இந்த திட்டமே வந்து ஒன்றிய அரசாங்க திட்டம். ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வர திட்டத்தை எப்படி நீங்கள் மாநிலத்து மேலே தடனா நீங்கள் தலையில் தள்ள முடியும்? மாநிலங்களுக்கு நீங்கள் வரி கேட்கறதுக்கு உரிமையும் கொடுக்கறதில்ல. வந்த வரிகளையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்படிப்பட்ட ரிவர்சல் ஆஃப் ஃபிஸ்கல் விஷயங்களை ரிவர்சல் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா வரிகளையும் நீங்கள் வாங்கிட்டு 60%, 40% மக்கள் தலையில் நீங்கள் மாநிலங்கள் தலையில் கட்டும்போது எந்த மாநிலமும் இது ஒத்துக்காது. ஆனால் வேறு வழி இல்லாமல் வாய மூடிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்படி தான் இருக்குது நிலைமை. ஸோ இது வந்து கண்டிப்பாக அழுத்தங்கள் நாங்கள் கொடுப்போம். எல்லா பக்கமும் மாநிலங்கள் இதுக்கு ஒன்றிய அரசாங்கம் மீது அழுத்தங்களை கொடுக்கும். இதை நாடாளுமன்றத்திலே நிறைய பேர் பேசினாங்க. அவங்களுடைய ஓன் கட்சிகளே பேச தான் செஞ்சாங்க. ஆனாலும் அதெல்லாம் செவி சாய்க்கிற ஒரு திறமையோ இல்லை செவி சாய்க்க வேண்டும் என்ற எண்ணமோ இந்த பாஜக அரசாங்கத்துக்கு கிடையாது. இல்லை, இது கண்டிப்பாக தொடர்ந்து நாங்கள் வந்து எல்லா ஃபோரம்லையும் இதுக்கு கேட்டுட்டு தான் இருக்கோம். இது வந்து மக்கள் ஃபோரம்லேயும் சரி, நாடாளுமன்றத்துலேயும் சரி, வேறு ஃபோரம்லேயும் சரி, நாங்கள் இதுக்கு குரல் எழுப்பிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி காலையில் கூட பார்த்திங்கன்னா பல தலைவர்கள் இதுக்கு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இது வந்து மாற வேண்டும் என்ற போராட்டங்கள் எல்லா ஃபோரம்லேருந்தும் தொடரும். இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மத்திய அரசா காங்கிரஸ் பொறுப்பேற்கணும்ன்றதுக்காக அடுத்த தீர்வா இருக்குன்னு சொல்றீங்க. அதுக்கு அகில இந்திய தலைமை எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கீங்க? பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இன்னும் மாநிலங்கள் கீழே பின்னாடி போயிருக்கிறாங்க சில மாநிலங்கள்ல காங்கிரஸ். அதை எப்படி கொண்டு வரதுக்கு என்ன மாதிரி? இல்லை, இன்னைக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. அதாவது வந்து பாஜக என்னும் ஒரு பெரிய ஒரு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாறான ஒரு அரசியல் போக்கு இருக்கும் ஒரு கட்சியை எதிர்க்க வேண்டும் என்றால் அதுக்கு காங்கிரஸ் தான் அப்படின்றது வந்து போக போக எல்லா பக்கமும் அது ஊர்ஜிதமாகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு ரீஜனல் பார்ட்டியும் அவங்க வந்து அழிச்சிக்கிட்டே வராங்க. மேற்கு வங்காளத்தில் டிஎம்சியை வந்து முடிச்சுட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் அஇஅதிமுக முடிச்சுட்டாங்க. ஒரு கட்சியாக அவர்கள் வந்து ரீஜனல் பார்ட்டிஸை முடிச்சுக்கிட்டே வராங்க. பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்றால் ஒரு தேசிய கட்சி, அதற்கு வலிமை இருக்கும் கட்சி, அதற்கான அந்த போராட்டத்திற்கான உத்திகளை தெரிந்த கட்சி காங்கிரஸ் கட்சி தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் போயிட்டே இருக்குது. நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் நாங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் வந்து கட்டமைப்பு சார்ந்த விஷயங்களை இன்றைக்கி வந்து எங்களுடைய தேசிய தலைமை எஸ்எஸ்ஏன்ற ஒரு சிஸ்டம் மூலமாக இந்தியா முழுக்க நம்மளுடைய மாவட்ட லெவல்லேருந்து ஆரம்பித்து மண்டல் பூத் லெவல் வரைக்கும் எல்லா விதமான கட்டமைப்பு வலுப்படுத்தும் விஷயங்களை நடத்திட்டுருக்கோம். இன்றைக்கி தமிழகத்தில் நடக்கிற மீட்டிங்கும் இந்த புது எஸ்எஸ்ஏல வந்த மாவட்ட தலைவர்கள் மீது தான். இந்த மாதிரி பல விஷயங்களை மக்கள் விஷயங்களை எடுத்து போராடுவதும் சரி, கட்டமைப்பை வலுப்படுத்துவதும் சரி, கட்சி இன்றைக்கி வந்து முழு வீச்சோடு நடந்து கொண்டிருக்கிறது. 29 ஒரு பெரிய ஒரு வலுவான ஒரு வலிமை மிக்க காங்கிரஸை எல்லாரும் பார்ப்பார்கள். நீங்கள் வந்து பாஜக விமர்சிக்கும் போது தமிழ்நாட்டில் பாஜக அதிமுகவை பிரிக்கிறாங்க, ஆனால் பாஜகவில் எந்த ஒரு அதிமுக எம்எல்ஏக்களோ இல்லை கட்சி சார்ந்த நிர்வாகிகளோ போய் சேரலை. இன்னொரு பாஜக அவங்க கூட்டணியில் தொடர்ந்து வந்தாலும் எந்த ஒரு அழுத்தத்தையும் அவங்க மேலே கொடுத்ததாகவும் பொதுவெளியில் சொல்லலை, அந்த கட்சி சார்ந்து சொல்லலை. ஆனால் தாவேகா அதிமுக எம்எல்ஏக்களை அந்த கட்சியோட பொதுச்சடைய கட்டுப்பாட்டுக்கு எதிராகவே தங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க வச்சாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே தாவேகா இன்னைக்கு சட்டமன்ற ராஜினாமா செய்ய வச்சு சட்டமன்ற தலைமைச் செயலகத்திலே அவங்களை இணையக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழகத்தில் ஒரு முக்கியமான திராவிட இயக்கமாக அஇஅதிமுக இருந்து வந்தது. என்னைக்கு அவங்க பாஜகவோட சேர்ந்தாங்களோ அன்னைக்கு அவங்க கட்சி வந்து இரண்டாக பிளவாயிடுச்சு. அதாவது
என்றைக்குமே வந்து தமிழ்நாடு வந்து பாஜக போன்ற சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு 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 தனியான ஒரு ஸ்பார்ட்டாவாக இருந்து வந்தது. எப்போ அவங்க பாஜகவை ஏற்றுக்கொண்டார்களோ அன்றைக்கே வந்து அவர்களுடைய தொண்டர்கள் இரண்டாக பிரிஞ்சிட்டாங்கன்றதை என்னால் பார்க்க முடியுது. அந்த ஒரு காரணத்தினாலேயே, அந்த ஒரு மனக்கசப்பினாலேயே தொடர்ந்து உடைந்து இன்னைக்கு இந்த பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க தாவேகா மட்டும் இல்லை, எந்த கட்சிக்குமே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இந்த கட்சியை கொண்டு வந்தது. இந்த கட்சி மட்டுமல்ல, நீங்கள் எங்கே போய் எந்த ரீஜனல் கட்சியை எடுத்து பார்த்தாலும் பாஜக எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சியை அழித்து அவர்களை சிதற வைப்பது தான் அவங்களோட. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா அஇஅதிமுக அவங்களோட சேரணும் கிடையாது, அஇஅதிமுகன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. அது போச்சுன்னா இவங்க வந்துடலாம் அந்த 2வது பொசிஷனுக்கு, 2வதுக்கு தான் வர பார்ப்பாங்க, 1வதுக்கு வர மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஒரு மாநிலத்திலையும் உபயோகப்படுத்துகிற ஒரு யுக்தி தான். தமிழகத்திலையும் அதை நிறைவேற்றினார்கள் என்றது தான் நான் சொல்கிறேன். இல்லை, இது வந்து பாஜகவுடைய ஒரு யுக்தின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். எல்லா ஸ்டேட்ஸ்லையும் தே வில் கம் டு த செகண்ட் பொசிஷன். 2வது இருக்கும் ஒரு கட்சியை உடைத்து அதை அந்த பொசிஷனுக்கு வந்து அங்கிருந்து தான் முன்னாடி வரணும்னு நினைப்பாங்க. அது நீங்கள் எந்த ஒரு மாநிலமாக நீங்கள் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு அது அந்த ஃபேக்டர் புரியும். அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்கும்போது அதிமுக தான் ஆளுங்கட்சி, அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் போது பாஜக கூட்டணி வைக்கும் போது பாஜக அதிமுக கூட்டணி தேர்தல்களை தோல்வியடைந்திருக்கு. அமைப்பு ரீதியாக பிளவாயிருச்சு அந்த டைம்லயே. தேர்தலுடைய மறைவுக்கு பிறகு விளைவு வந்தது. ஓபிஎஸ் ராஜினாமா பண்ணார். ஆனா இப்ப சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டு பாஜக உடைக்க முயன்றது அப்படின்னா தாவேகா மீது காங்கிரஸ் இல்லை, இப்போ தாவேகா என்பது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு 2 வருடத்தில் இவ்வளவு ஒரு தமிழக மக்களின் ஒரு மேண்டேட்டை அவங்க பெற்றிருக்கிறாங்க. அதை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அவங்களுடைய ஒரு சொந்த ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல் 2 வருஷத்தில் யாருமே இந்த விஷயத்தை பண்ண முடியாது. இன்றைக்கி அஇஅதிமுக இருந்து சில பேர் வந்து இனிமேல் இந்த கட்சியில் வந்து எங்களுக்கு ஃப்யூச்சர் இல்லைன்றதை நினச்சி தான் அவங்க எல்லா பக்கமும் போகிறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். உடைந்த கட்சி வந்து இப்போ எல்லா பக்கமும் போகிறது, தாவேகா பக்கம் போகிறதோ இல்லை காங்கிரஸுக்கு வர்றதோ இயல்பான ஒரு விஷயமும் தான். அதனால வந்து இன்றைக்கி அதை வந்து நம்ம வந்து இது வந்து இந்த பேரம்லாம் சொல்ல முடியாது. மக்களுடைய மேண்டேட் இந்த பக்கம் வந்துருச்சு. மக்களுடைய மேண்டேட் எங்கே இருக்கோ அங்கே எல்லா பக்கமும் எல்லாருமே வர்றது வந்து ஒரு இயல்பாக தான் இருக்குது. இன்றைக்கி இது வந்து அரசியலுக்காக உடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. திட்டத்துல மத்திய அரசு வந்து இது போன்ற செயல்பாடு கட்டணம் தெரிவிக்கும். கடந்த திமுக கூட்டணியில் இருக்கும்போது கடுமையா இருந்துச்சு. மத்திய அரசோட ஒவ்வொரு செயல்பாடும் தமிழகத்துக்கு எதிராக இருக்கும்போது கடுமையான போராட்டங்கள், எதிர்ப்புகள்லாம் காங்கிரஸ் வந்து. இப்ப தாவேகாவோட சேர்ந்த பிறகு மென்மையான போக்க காங்கிரஸ் கடைபிடிக்குதா? வெறும் கடிதம் மட்டுமே இருக்குதா? இல்ல கடிதம் எழுதுவது மட்டுமே விஷயம் இல்லை, அது முதலமைச்சர் பண்ணாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாடு தழுவிய போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நாங்கள் வந்து இதை வந்து அதனால தான் இந்த ப்ரெஸ் மீட்டும் வைக்கிறோம், நாங்கள் அதை இம்ப்ரெஸ் பண்ணி சொல்கிறோம். ஆனாலும் ஒரு பாயிண்ட் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. இன்றைக்கி வந்து ஒரு வருஷம் 6 மாதம் நீங்கள் வந்து நிறைய 100 நாள் வேலை எடுத்துட்டிங்கன்னா ஊரில் பல பேருக்கு அங்கே வந்து கஷ்டமாயிடும். ஸோ மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கி வந்து வேறு வழி இல்லாமல் கையெழுத்திட்டுருக்காங்களே தவிர, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கட்டாயம் தான், இது ஒரு ஒப்பந்தம் அல்ல. இதுதான் நாங்கள் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டு. நாடு தழுவிய போராட்டங்கள், ஏன்னா இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது எங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம், ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம், ஒரு ரெவல்யூஷனரி ப்ரோக்ராம் கூட. இது அந்த காலத்தில் இதை கொண்டு வரும்போது இதுக்கு பல இடங்களில் எதிர்ப்பு வந்தது. அரசாங்கமே ஏன் வேலை தரணும், இப்போ ஊரில் இருக்கவங்களாம் சோம்பேறி ஆயிடுவாங்க, இந்த மாதிரி பல பேச்சுகள் இப்போ இன்றைக்கும் பேசுகிறாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த ப்ரோக்ராம்னால தான் வந்து பல விஷயங்கள் நடந்தது. 2008 ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தபோது கூட அடித்தட்டு மக்களிடம் பணம் இருந்ததால் மட்டுமே வந்து நம்ம வந்து அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸில் மாட்டலை. இதனால் வந்து எங்களுக்கு தெரியும் இந்த ப்ரோக்ராமோட முக்கியத்துவம் என்னன்ட்டு. அதனால தான் நாங்கள் இதை வந்து போராடுறோம் இதுக்காக. அதில் வந்து இவங்க பண்ணுற வேலைகளெல்லாம் பார்க்கும்பொழுது இதுக்கு பேரே ராம்ஜின்னு வச்சது, இதெல்லாம் வந்து ஒரு மடைமாற்றம் செய்வதற்கான ஒரு முயற்சிகளாக தான் நாங்கள் பார்த்து சண்டை போட்டுட்ருக்கோம். எங்களுடைய எண்ணம் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம். இதை வந்து எந்த காரணத்துக்கும் இதை திருப்பக்கூடாது. ஆனால் இவங்க எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை, கன்சல்ட் பண்ணுற மாதிரியும் இல்லை. ஒரு 4 பேர் ஒரு மாநிலங்கள் இப்படி சொல்கிறாங்களே, இவ்வளோ மாநிலங்கள் சொல்கிறாங்களே, நம்ம வந்து இதை மாற்றணும் அப்படின்ற எண்ணம் கூட கிடையாது. வருஷம் இவங்க வந்ததுலேருந்து இந்த ப்ரோக்ராமுக்கான பட்ஜெட்டை கட் பண்ணிகிட்டே வராங்க. 1 லட்சம் கோடிக்கு மேலே இருந்த பட்ஜெட்டை முதல் ஒரு வருஷம் 60 கோடி மாற்றினாங்க, 40-60 கோடி மாற்றினாங்க. ஆனாலும் தாக்கு பிடிக்கல. கோவிட் பீரியடில் இங்கே தான் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ 60 கோடி ஆக்கினாங்க, அப்பவும் பத்தலை. அப்புறம் 80 கோடி ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த 80 கோடியிலேருந்து அவங்க இறக்கவே இல்லை, அவங்க ஏற்றவே இல்லை, அப்படியே தான் வச்சுருக்காங்க வருஷம். அதனால் முதல்ல இருந்தே அவங்க இன்டென்ஷன் இதில் பிரதம மந்திரி பார்லிமெண்ட்டில் சொன்னார்,
காங்கிரஸுடைய வந்து ஒரு பெரிய சின்னமாக இதை நாங்கள் வச்சுருப்போம் அப்படின்னு தான் சொன்னார். அவர் வந்து ஒரு கிண்டலாக தான் இதை சொன்னார். அதோடைய விளைவாக தான் இந்த சட்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக நாங்கள் அப்பவும் கண்டித்தோம், இப்பவும் கண்டிக்கிறோம். இதை எதிர்த்து கண்டிப்பான போராட்டங்கள் தொடரும் காங்கிரஸ் பற்றி. இல்லைங்க, நாங்கள் தான் சொல்கிறேனே, இந்த விஷயத்தில் வந்து கோர்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது ஒருத்தரை வந்து காசு கொடுத்தோ இல்லை அவரை ஃபோர்ஸ் பண்ணியோ உங்களை நான் கோர்ஸ் பண்ணி ஒரு விஷயம் செய்ய வச்சேன்னா அது வந்து ஒரு கிரிமினல் ஆக்ட். அதுக்காக வந்து கேஸுகள் செய்யப்படும். இப்போ நீங்களாக விருப்பப்பட்டு எனக்கு இதில் வேறு ஃப்யூச்சரில் நீங்கள் வரீங்கன்னா அதை நான் எப்படி கோவர்ஷன் சொல்ல முடியும்? உங்களுடைய உரிமையை நான் எப்படி பறிக்க முடியும்? இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. கோவர்ஷன் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் வந்து கேஸ் போட்டு தான் ஆகணும். கோவர்ஷன் எங்கே இருக்கோ இங்கே பாஜக இதை வந்து நீங்கள் வந்து சிஸ்டமாகவே மாற்றிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈவன் ஈக்குவேஷன் நல்லா இருக்கும்போது கூட ஒரு குரூப்பை வந்து காசு கொடுத்து தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்காக சபாநாயகர் ஒரு மாதிரி பேச வச்சு ஒரு மாதிரி பண்ணி இந்த வேலைகள்லாம் நிறைய அவங்க பார்க்குறாங்க. அதை கூட நீங்கள் இதை கம்பேர் பண்ணணும்னு எனக்கு தோணலை. ஏன்னா இந்த கோவர்ஷன் இல்லாத போது நம்ம அதை வந்து ஒரு அவங்களுடைய சொந்த உரிமைகள் அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுதான் சொல்கிறேன், அந்த கோவர்ஷன் இருந்ததுன்னா ஒருத்தங்க வந்து உங்களை காசு கொடுத்தோ இல்லை லியூரிங் பண்ணியோ கோவர்ஷன் பண்ணியோ உங்களை வந்து ஏதாவது பயமுறுத்தியோ இல்லை காசை காட்டியோ ஏதாவது பண்ணாங்கன்னா அதை வந்து அப்படி தான் கிரிமினல் ஆக்டாக தான் பார்க்க முடியும். அது ரெண்டு தலைவர்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இல்லை, அது பொது வழி வந்தால் கூட அது வந்து அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். அது வந்து அவர் வந்து அவங்களுக்குள்ள அப்படி பேசினாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்கள் பேசும்பொழுது ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அதை கோவர்ஷன் நீங்கள் பார்க்க முடியாது. அதுவே வைகோ வந்து கம்பல் பண்ணி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அது பிரச்சனை. நீங்கள் இப்படின்னா இது இல்லை அது அவங்களுடைய இப்போ இன்டர்னல் பார்ட்டி விஷயங்க, அதை நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. சரி, அவங்கள இல்லை அவங்க வராததே வந்து அவங்கள கோர்ஸ் பண்ணலன்னு தானே அர்த்தம். அவங்க இன்டென்ஷனுக்கு இருக்காங்க, அதில் வந்து யாரும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணலை. இல்லை, பணம் மட்டும் நான் சொல்லலை. ஒருத்தங்களை ஃபோர்ஸ் பண்ணாலே நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணாலே நீங்கள் அதை பார்க்கலாம். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாத போது அது கிடையாது. அது வந்து கோர்ஷனாக பார்க்க முடியாதுன்னு தான் என்னுடைய பாயிண்ட். மக்கள் விரோத திட்டங்களாக எதிர்கட்சி போராடக்கூடிய திட்டங்கள்ல திமுக எதிர்த்து நின்ற நிலைப்பாடும் தாவேக எதிர்த்து நின்ற நிலைப்பாடையும் பொறுத்து பார்க்கும்போது ஒரு எம்பியா உங்களுக்கு யாருடைய நிலைப்பாடு உறுதியா தெரியும்? இல்லை, உறுதின்ற விஷயத்தை விட இப்போ நம்ம நீட்டே எடுத்துக்கோங்களேன், நீட் விஷயமே எடுத்துக்கோங்க. நம்ம அதை வந்து வன்மையாக தான் கண்டிக்கிறோம். அப்பவும் கண்டிச்சோம், இப்பவும் கண்டிச்சோம். ஆனால் ஒரு வருஷம் கூட நம்ம பிள்ளைங்களை அதில் வெளியே விட முடியாது. கண்டிப்பாக நம்ம வந்து அந்த காரணத்துக்காக அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக சில விஷயங்கள் பண்ண தான் வேணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் தாவேகாவுடைய நிலைப்பாடை பற்றி பேசுகிற ஸ்டாண்ட் எனக்கு கிடையாது. நான் வந்து காங்கிரஸோடைய நிலைப்பாடை மட்டும்தான் நான் பேச விரும்புகிறேன். நான் அதில் கிளியராக இருக்கேன். எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம், இதை வன்மையாக எதிர்ப்போம், என்றும் எதிர்ப்போம். இதற்கு ஒரே சொல்யூஷன் ராகுல் காந்தி திரும்பி வர்றதுதான்றதையும் நாங்கள் நம்புகிறோம். காங்கிரஸுடைய பிரதானமான எதிர்க்கட்சி பாஜக வீழ்த்தணுங்கிறதான் காங்கிரஸ் நாடு முதல் மாநில கட்சி ஒருங்கிணைக்குது. அப்படிப்பட்ட காங்கிரசுடன் அலைன்ஸ் இருக்கக்கூடிய தாவேகா பாஜகங்கிற வார்த்தையை கூட அவர் சொல்ல தயங்குறாருன்னு தமிழ்நாட்டுடைய மற்ற எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. காங்கிரஸுடைய பிரதான எதிரி கொடுத்து காங்கிரஸ் கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் வாயவே திறக்க மாட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை, இப்போ நாங்கள் வந்து ரொம்ப கிளியராக யோசிச்சு தான் இந்த அலையன்ஸ்குள்ளே போகிறோம். அதாவது வந்து அஃப்கோர்ஸ் இதை பேசுறதுக்கு எனக்கு மேண்டேட் கிடையாது. இருந்தாலும் நான் உங்கள் தெளிவுக்காக சொல்கிறேன், எங்களுடைய நிலைப்பாடு என்றைக்குமே வந்து ஒரு கம்யூனல் சக்தி தமிழ்நாடுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். நாங்கள் அன்றைக்கி வந்து அலையன்ஸில் இருந்து போராடினதும் அதுக்கு தான், இன்றைக்கி மேண்டேட் கொடுக்கறதும் அதுக்கு தான். இது வந்து எங்களுடைய பிரைமரி நிலைப்பாடு, எங்கள் தலைவரோட நிலைப்பாடு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி காலகட்ட நிலைமைகளில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அது அரசாங்கம் பண்ணுது, அது நாங்கள் வந்து தவறுன்னு சொல்லலை. ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு இதில் வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது. இது அலையன்ஸுனாலே நான் ஒரு கட்சியும் அவங்க தனித்துவமான சில விஷயங்கள், நீங்கள் லெஃப்ட் தோழர்கள் எடுத்திங்கன்னா அவங்க உழைப்பாளர்கள் சார்ந்த விஷயத்தில் அவங்க இதாக இருப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி பாஜக விரோத ஸ்டாண்டில் நாங்கள் ஸ்டெடியாக இருக்கோம். அது இந்த அலையன்ஸுக்கு பேலன்ஸ் கொடுக்குறது தான் நாங்கள் நம்புகிறோம்.
பாஜக எப்பவுமே மாநில அரசுக்கு உள்நோக்கத்தோட தான் எந்த திட்டத்திலுமே எந்த செயல்பாடுகளுமே இருக்குது. ஆனா முதலமைச்சரே சட்டசபையில பேசும்போது நாங்க எல்லாத்துக்குமே எதிர்க்க மாட்டோம், ஒன்றிய அரசோட என்ன சில விஷயங்கள்ல நாங்க சில நேரத்துல ஒன்று போவோம். இல்லை அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, இது நாங்கள் பாலிட்டிக்ஸ் வேற எங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் வேற, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களில் நாங்கள் எதை செய்யணுமோ வேறு வழி இல்லாமல் செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோம். பொலிட்டிக்கலி நாங்கள் அவங்களை எதிர்க்கிறோம்ன்றதுல டே ஒன்லேருந்து அவங்க கிளியராக இருக்காங்க. அவங்களுடைய கொள்கை எதிரி பாஜக என்பது அவங்க அதை அதான் அவங்களுடைய ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட். அதில் பொலிட்டிக்கலி தே ஆர் வெரி கிளியர் அகெயின்ஸ்ட் தட். ஆனால் இன்றைக்கி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி தமிழகத்துக்கு எது நல்லது பார்த்து நாங்கள் செய்வோம் சொல்கிறதுல அது அவங்களுடைய ஸ்டாண்ட். அதில் நாங்கள் அதில் கமெண்ட் பண்ண விரும்பலை. ஆனால் இந்த அலையன்ஸுக்கு பாஜக விரோதம் அப்படின்ற ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அந்த அலையன்ஸுக்கு ஒரு பேலன்ஸ் கொடுக்குது அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். நாங்கள் எங்களுடைய முனைப்பு அதில் தான் இருக்குது. இல்லைங்க, இது இந்த மேகதாது இஷ்யூ தமிழ்நாடு காங்கிரஸ் ரொம்ப கிளியராக இருக்குது. அது எந்த காரணத்துக்கும் எங்கள் மாநிலத்தில் சொல்லிட்டாரு, ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது. இப்போது இதில் தமிழ்நாடு காங்கிரஸும் கர்நாடகா காங்கிரஸுக்கும் அதில் சண்டை வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நாங்கள் ரெண்டு பேருமே அவங்கவுங்க மாநிலத்தை சேர்ந்த ஒரு அரசியல் கட்சிகள், அந்த மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை தான் நாங்கள் செய்வோம். அதை எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் அதில் அவர் வர்றது, அவர் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை. நாங்கள் தான் இது சண்டை போட்டுட்ருக்கோம். தமிழ்நாடு காங்கிரஸ் இதில் ரொம்ப கிளியராக இருக்காங்க. எந்த காரணத்திற்காகவும் தமிழகத்துடைய ஒரு 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 முன்னேற்ற பாதையாக இருக்கட்டும், ஒரு நலப்பாதையாக இருக்கட்டும், அதில் எந்த விதமான ஒரு சின்ன இது ஏற்பட்டால் கூட தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாடி நிற்கும். அதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு யார் எப்படி பேசினாலும் நாங்கள் அந்த மாற்றிக்க மாட்டோம் ஸ்டாண்டர்ட். ரைட்.